Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் அனைவரும் பயபக்தியோடு கூட எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நம்மை உயர்த்துவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்தாரே, போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்மோடு கூட இருந்து நல்ல சுகமும் பலமும் தந்து நம்மை ஆதரித்தாரே, அந்த தேவாதி தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பெருக்கோடு கூட நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தகப்பனே ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, நன்மைகளின் நாயகனே ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த நாளில் ஆராதனை எங்களுக்கு அபரிவிதமாய் ஆசீர்வதிச்சு தாங்க தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அப்பா தகுதி பெறும் பொருட்டாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இன்னும் நாங்கள் எங்களை ஆண்டவரே பரிசுத்த சிந்தையோடு கூட ஆண்டவரே ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரே அபரிவிதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அன்பின் தெய்வமே, இந்த வேளையிலே எங்களுடைய ஆராதனையின் ஒரு பகுதியும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் முழுமையாய் ஆண்டவரே இந்த வேளையில் நீங்கள் இறங்கி கிரியை செய்யுங்க. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆராதனையின் ஒரு பகுதியும் ஆண்டவரே பாடல் பாடும் பொழுது ஆண்டவரே நீங்கள் அப்பா நீங்கள் இருந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா எங்களுடைய துதி ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் நீங்கள் ஆராதனை வேளையிலே பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நடத்துகிற மகனை ஆசீர்வதித்து நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்துங்க. இசைக்கருவிகள் வாசிக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துகின்ற பாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்துங்க. பலிபீடத்திலிருந்து உம்முடைய வல்லமை இறங்கி வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கே நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கீத தியானம் ஆண்டவரே அறிவிப்புகள் பகுதி ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே தகப்பனே காணிக்க வேலை எல்லாவற்றையும் நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதிங்க. காணிக்க வேளையில் நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கவும் ஆண்டவரே உமக்கு உகந்த ஆண்டவரே சுகந்த பலியாய் நாங்கள் படைக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் தேவைகள் அவசியங்கள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் போதகர் மூலமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் போதகரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்போ ஆராதனையின் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய சபை மக்கள் யாவரும் இந்த நாளிலும் கடந்து வரவும், புதிதாக வந்து கொண்டிருக்கிற மக்களும் அநேக புதிய மக்களும் இந்த நாளிலும் கடந்து வரவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆத்துமாக்களால் நிரப்புங்க. ஆண்டவரே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை அவங்க ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 22 வரை. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள். 22வது வசனத்தை சபையார் யாவரும் இணைந்து வாசிப்போம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாசிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 நம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா?
Amen. Hallelujah. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. We welcome you, Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. நம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம் கர்த்தரை நாம் துதித்து அவரை ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் நன்றி செலுத்துவோம். Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, we thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. We thank you, Jesus. Heavenly Father God, we praise you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆயிரம் நாவுகள் போதாத ஆண்டவரே. Hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. We thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. Hallelujah. ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we praise you, Heavenly Father God. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we welcome you to this place, Heavenly Father. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை நிரப்புங்க அப்பா. Hallelujah. உம் ஆவியினாலே ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. Oh, we thank you, Heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. 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 Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. Hallelujah. Hallelujah. We thank you, Lord Jesus. ஓ உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 Oh, we thank you, Lord. We thank you, Lord. தகப்பனே உமக்கு We thank you, நன்றி நன்றி Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆராதிக்க தயாரா இருக்கிறீங்க? ஆமென். Amen. Hallelujah. 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 நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவன். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதித்து முதலாவது பாடலை பாடுவோமா? Hallelujah. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடலை பாடுவோம். ஆமென். நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுதையா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுதையா. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா. நீர் செய்த நன்மைகள் நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுதையா. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா. நீர் செய்த நன்மைகள் நீர் செய்த நன்மைகள் நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுதையா. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா. சொல்லுவோமா நீர் செய்த நன்மைகள். ஓ எஸ் லார்ட். நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுது ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா. உமக்கு எப்படி நன்றி சொல்வேன். எந்தன் பாவம் போக்கினீரே. நன்றி 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 இயேசுவே. உமக்கு எப்படி நன்றி சொல்வேன். எந்தன் பாவம் போக்கினீரே. நன்றி 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 இயேசுவே. ஆமென். ஹalleluya. படுகுழியில் இருந்து நம்மளை தூக்கின தேவனாய் இருக்கிறார் அல்லவா. அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். We thank you, Lord Jesus. கிருபையும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டின தேவனாய் இருக்கிறார். ஓ நம் நன்மையால் நம் வாயை நிறைவும் தேவனாய் இருக்கிறார் அல்லவா. We thank you, Lord. உற்சாகத்தோட கரங்களை தட்டி பாடுவோமா? படுகுழியில் இருந்து என்னை தூக்கி கிருபையும் இரக்கமும் முடியை சூட்டி நன்மையால் வாழ்வை நிறைவு செய்பவரே. சொல்லுவோமா? படுகுழியில் இருந்து என்னை தூக்கி கிருபையும் இரக்கமும் முடியை சூட்டி நன்மையால் வாழ்வை நிறைவு செய்பவரே. கழுகுக்கு சமானமாய்
செய்தீரே. கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் என் இளமையை நீர் திரும்ப செய்தீரே. உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் பாவம் போக்கினீரே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் சாபம் நீக்கினீரே. நன்றி 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 இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? படுகுழியில் இருந்து நம்மளை தூக்கின தேவனாய் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் தருணமாய் இருக்கிறது. Oh, we thank you Lord Jesus, we thank you Lord. உரக்க சத்தத்தோடு நம்ம அவரை ஆராதித்து துதித்து பாடி இந்த பாடலை நாம் பாடுவோமா? கரங்களை உற்சாகத்தோடு தட்டி hallelujah. Oh, we thank you Lord, we thank you Jesus. படுகுழியில் இருந்து என்னை தூக்கி கிருபையும் இரக்கமும் முடியாய் சூட்டி நன்மையால் வாழ்வை நிறைவு செய்பவரே. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து? ஓ எஸ் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நன்மையால் வாழ்வை நிறைவு செய்பவரே, கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் என் இளமையை நீர் திரும்ப செய்தீரே. விசுவாசத்தோடு கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் என் இளமையை நீர் திரும்ப செய்தீரே. கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் என் இளமையை நீர் திரும்ப செய்தீரே. கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் என் இளமையை நீர் திரும்ப செய்தீரே. உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் பாவம் போக்கினீரே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் சாபம் நீக்கினீரே. நன்றி 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 இயேசுவே. நீர் செய்த நன்மைகள் நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுதையா. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா. நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் நினைக்கும் போது நன்றியால் உள்ளம் நிறையுதையா. ஏசையா ஏசையா என் ஏசையா ஏசையா. உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் பாவம் போக்கினீரே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் சாபம் நீக்கினீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் பாவம் போக்கினீரே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், என் சாபம் நீக்கினீரே. நன்றி 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 இயேசுவே. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. 1000 நாவுகள் போதாது அவருக்கு நன்றி செலுத்த. வாய்களை திறந்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோமா? Oh, we thank you heavenly Father God. கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is freedom. ஆண்டவரே, உம் விடுதலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father God. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. Oh, அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆதியும்
அந்தமுமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்ல பெரும் காரியங்களை செய்யும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we praise you heavenly Father. Oh, யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். Oh, let's not look around. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம். அவரை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி துதிப்போம், ஆராதிப்போம். Hallelujah. Oh, we praise you heavenly Father. We thank you Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்து உன் வாயை திறந்து நான் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே உமக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதியினால் ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். We thank you Lord. We thank you Jesus. Heavenly Father God, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம் சமாதானத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம் அன்பிற்காக நன்றி. உம் சந்தோஷத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Lord Jesus. We thank you heavenly Father God. உம் இரட்சிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you heavenly Father. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. We thank you Lord. We thank you Jesus. Hallelujah. கர்த்தர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். Hallelujah. We thank you Lord. உற்சாகத்தோடு இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? Where the Spirit of the Lord is, there is freedom. Hallelujah. Na 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 na. Where the Spirit of the Lord is, there is freedom. Na 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 na. Where the Spirit of the Lord is, there is freedom. Na 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 na. Where the Spirit of the Lord is, there is freedom. Na 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 na. There is peace, there is love, there is joy. It's for freedom you set us free. 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 I'm free, 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 I'm free, 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 I'm free, free. உற்சாகத்தோடு பாடுவோம். கரங்களை அசைத்து ஆமென். Hallelujah. We thank you Lord. I'm free, I'm free, 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 I'm free, I'm free, 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 I'm free, I'm free. We thank you Lord Jesus. கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. We thank you Lord. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். We thank you Lord. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலையுண்டு. Na 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 na. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலையுண்டு. Na 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 na. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலையுண்டு. Na 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 na. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலையுண்டு. Na 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 na. சமாதானம், அன்பு, சந்தோஷம் விடுவிக்கத்தானே விடுதலை, விடுவிக்கத்தான் ஆமென். விடுதலை, விடுவிக்கத்தானே விடுதலை, விடுவிக்கத்தானே விடுதலை. I'm free. Yes free, Lord. free, free, I'm free, I'm free, 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 I'm free, I'm free. We thank you Lord. Hallelujah.
கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று? ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கையை உயர்த்தி காமிக்கிறீங்களா? எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்போ விடுதலை பெற்றவங்க மாதிரி ஆராதிப்போமா? ஹalleluya. ஆமென். ஒரு சந்தோஷத்தோட ஒரு உற்சாகத்தோட ஆராதிப்போமா கர்த்தரை? ஆமென். ஹalleluya. Hallelujah. எல்லாரும் கையை உயர்த்தி அசைத்து I am free என்ற வரிகளை நான் பாட போறோம். ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு பாடுவோமா? ஹalleluya. We thank you Lord. உம் ஆவியினால் நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. We thank you Lord Jesus. I'm free, 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 I'm free, 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 I'm free, 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 I'm free. Oh yes Lord, hallelujah. இன்னும் ஒரு முறை கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. உற்சாகத்தோடு நாம் பாடுவோமா? We thank you Lord, we thank you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. நா 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 நா. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. நா 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 நா. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. நா 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 நா. கர்த்தர் ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. நா 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 நா. சமாதானம், அன்பு, சந்தோஷம் விடுவிக்கத்தானே விடுதலை, விடுவிக்கத்தானே விடுதலை, விடுவிக்கத்தானே விடுதலை, விடுவிக்கத்தானே விடுதலை. Free, 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 I'm free. கரங்களை அசைத்து Oh yes Lord, நன்றி ஆண்டவரே. விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. I'm free, I'm free, 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 I'm free, I'm free, 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 I'm free, I'm free, 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 I'm free, I'm free. Oh, we thank you Lord, hallelujah. கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. Hallelujah. Oh, we thank you Lord Jesus. We thank you Heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Oh, கரங்களை உயர்த்தி நம்ம அவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே அண்ட சராசரங்களை படைத்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம் ராஜனாய் இருக்கிறார் அல்லவா? Oh, we thank you Heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we thank you Lord Jesus. We thank you Heavenly Father God. We thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, இது ஆராதிப்பதான நேரமாய் இருக்கிறது. Oh, இது ஆராதனை நேரமாய் இருக்கிறது. Hallelujah. Oh, நம் ராஜாதி ராஜனை ஆராதிக்கும் நேரமாய் இருக்கிறது அல்லவா? Oh, we praise you Heavenly Father God. We thank you Heavenly Father God. Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, உங்க பிரசன்னத்துல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. Oh, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை நீர் ஆண்டவரே அப்பா மாற்றும் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா வாங்க ஆண்டவரே. Oh, we welcome you Heavenly Father God. We welcome you Heavenly Father God. Hallelujah. Oh, we thank you Lord Jesus. We thank you Heavenly Father God. Hallelujah. 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 Oh, we praise you Heavenly Father God. வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். சொல்லுவோம் ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே உம்
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூச்சே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் சொல்லுவோம் ஆலோசனை கர்த்தரே அப்பா. Oh, we thank you, Lord Jesus. ஆண்டவரே நான் இருக்கும் சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே அப்பா என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. Oh, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே. சத்தத்தை உயர்த்தி உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். இன்னொரு முறை சொல்லுவோம் வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அப்படியே நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவராக இருக்கிறீரப்பா. ஓ எங்கள் வாழ்க்கையில் உம்மை ஆண்டவரே வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ whatever situation that we are in heavenly Father God, ஆண்டவரே அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆண்டவரே அப்பா எங்களை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ we thank you Lord Jesus. hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. hallelujah. உங்களை மனதை திறந்து ஓ open your hearts to the Father. ஓ அப்பாக்கு நேராய் உங்கள் இதயத்தை திறக்கிறீங்களா. hallelujah. ஓ we thank you Lord Jesus. அவர் நம்மளை மகனே மகளே என்று அழைத்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா. புத்திர சுவிகார பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ we praise you heavenly Father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ we praise you heavenly Father. ஓ உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா ஓ நான் விடுதலையோடு இருக்கிறேன் ஆண்டவரே. ஓ எனக்கு ஒரு குறை இல்லை ஆண்டவரே அப்பா. உங்க பிரசன்னத்தில் எனக்கு குறை இல்லை ஆண்டவரே. எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே அப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. ஓ நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் அப்பா. hallelujah. we thank you Lord Jesus. we thank you heavenly Father God. hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. oh we thank you Lord Jesus. we thank you heavenly Father. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் தஞ்சமானீரே ஆண்டவரே அப்பா. என் கோட்டை ஆனீரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ என் துருகமானீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. oh we thank you Lord Jesus. எவ்வளவு பாசமுள்ள தேவனை நாம் ஆண்டவரே என்று அழைக்கிறோம் அல்லவா. அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார், அம்மாவா இருக்கிறார், எல்லாவற்றுமா இருக்கிறார் அல்லவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து ஆராதித்து பாடுவோமா. ஆண்டவரே let's enjoy the Lord's presence. we thank you heavenly Father God. we thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என்
தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா, உதவாத என்னை ஆண்டவரே அப்பா, நீர் உருவாக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Oh, we thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father God. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைந்து போன பாத்திரமான என்னை ஆண்டவரே, நீர் உருவாக்கும் தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. We thank you, Lord Jesus. We thank you, Lord. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். ஹalleluya. Oh, we thank you, Lord. அப்பா சமூகத்துல இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை? ஹalleluya. ஓ அவர் நம்மை விடுவிக்கும் தேவனாய் இருக்கிறார் அல்லவா. நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார் அல்லவா. Oh, we thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father God. We thank you, Lord. We thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. பொய்யான வாழ்வையே மெய்யாக்கும் மாற்றினீ, மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you, Heavenly Father God. என் நண்பரான், என் தஞ்சமானீரே. Oh, we thank you, Lord. என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Oh, we thank you, Heavenly Father God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, Heavenly Father God, ஆண்டவரே அப்பா, பொய்யான வாழ்வை ஆண்டவரே நீர் மெய்யாக மாற்றும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Oh, hallelujah. மண்ணான எங்களை ஆண்டவரே அப்பா நீர் கண்டு உயர்த்தும் தேவனாய் இருக்கிறீர் அப்பா.
ஓ சேற்றிலும் புழுதியிலும் கிடந்த எங்களை ஆண்டவரே கரம் நீட்டி தூக்கி ஆண்டவரே அப்பா உயர்ந்த அடைக்கலங்களில் உட்கார வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we praise you, Heavenly Father God. Oh, we thank you, Lord. Hallelujah. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. We thank you, Heavenly Father God. ஆண்டவர் சொல்கிறார், you take care of your spirituality and I will take care of the rest. Hallelujah. Oh, you take care of your spirituality. Oh, நீங்க வசனம் வாசிப்பதா இருக்கட்டும், ஜெபிப்பதா இருக்கட்டும், உண்மையான ஒரு வாழ்வை வாழ்வதா இருக்கட்டும், அதை நீங்க பார்த்து கொள்ளும் பொழுது வேற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். Hallelujah. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வரிகளை நாம் இன்னொரு முறை பாடுவோமா? Hallelujah. We thank you, Lord. We thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord Jesus. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஆமாண்டவரே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், எனக்கு ஒரு கவலை இல்ல ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Oh, we thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We thank you, Heavenly Father God. எங்கள் தஞ்சமே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் துருகமே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ எங்கள் நல்ல மேய்ப்பனே உம்மை ஆராதிக்கிறோம், நல்ல நண்பரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ we thank you, Heavenly Father. பராக்கிரமம் உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like Jehovah. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. நீர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறீர், நீர் நன்மைகளை செய்யும் தேவனாய் இருக்கிறீர், நீர் அற்புதங்களை நடத்தும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Oh, we praise you, Heavenly Father. We praise you, Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. Hallelujah. ஓ நீர் தான் எங்கள் முகவரியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்க இல்லை ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? Hallelujah. அவர் இல்லாமல் நாம் இல்லை ஆண்டவரே. ஓ நீர் இல்லாமல் நாங்க இல்லப்பா. Oh, we thank you, Lord Jesus. We commit our lives into your hands, Heavenly Father God. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே முழுவதுமாய் உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you, Lord Jesus. We thank you, Lord. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. We thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உன்னை நான் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறாய். உன்னை என் உள்ளங்கையில் அல்லவோ வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார் அல்லவா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you, Lord. Oh, we thank you, Lord Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? We thank you, Lord.
ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. சபையார் பாடுறீங்களா சத்தமா? ஆமென். ஹalleluya. கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. We thank you Lord. We thank you Lord Jesus. அவர் நம்மளை அழைத்த தேவனாயிருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். Oh, we thank you Lord Jesus. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது அல்லவா? Oh, we thank you Heavenly Father God. We thank you Lord Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நின்மிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு ஆண்டவரே அப்பா. உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே அப்பா. என் வாழ்க்கை உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. என் வாழ்வை ஆண்டவரே அப்பா உங்க பிரசன்னத்தால் மாற்றும் ஆண்டவரே. ஓ என் வாழ்விலே ஆண்டவரே உங்க பிரசன்னத்தால் எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஓ உங்க பிரசன்னத்தால் எனக்கு முகவரி ஆண்டவரே, எனக்கு முகவரி. Thank you, Heavenly Father God. Oh, we thank you, Lord Jesus. Oh, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே அப்பா. Oh, உங்க பிரசன்னம்தான். Hallelujah. We thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர்
நீரில்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? உங்க பிரசனம்தான். Oh, we thank you, Lord. Oh, yes, Jesus. Amen. உங்க பிரசனம்தான். Amen. கரங்களை உயர்த்தி உயர்த்த சத்தத்தோடு ஆண்டவரே உம்மை பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உற்சாகத்தோடு நம் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிக்கிறோம். ஓ, உங்க பிரசனம் தான் ஆண்டவரே அப்பா, உங்க பிரசனம் தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே அப்பா. என் வாழ்விலே ஆண்டவரே அப்பா விடுதலை உன் பிரசனத்தினால் மாத்திரம் ஆண்டவரே. ஓ, உன் பிரசனத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? உன் பிரசனத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Fill me with your presence, Lord. Fill me with your presence, Lord. Fill me with your presence, Lord. Hallelujah. உங்க பிரசனத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் மூத்த போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே, நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. சதி மோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலோ, சதி மோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலோ சார்ந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணோ சரணோ மேசியாவே, என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே, நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே.
தினம் தினமும் மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினமும் மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. ஆமென். உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீரின் தஞ்சம் வழிநடத்தும் மேசியாவே என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமோ நீரே. நான் நம்பின என் கோட்டையோ என் துருகமோ நீரே. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். I greet you in the name of Lord Jesus Christ. ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Whoever is watching it through online, let Lord bless them. இந்த நாள் செய்தியின் தலைப்பு Who He is, அவர் யார். So today's sermon title is Who is He? யாத்ராகமம் 5:2. Exodus 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். But Pharaoh said, Who is the Lord that I should obey his voice to let Israel go? I do not know the Lord, nor will I let Israel go. நமக்கு ஸ்டோரி நன்றாய் தெரியும். யோசேப்பின் காலத்திலே யோசேப்பு நாடு கடத்தப்பட்டார், விற்கப்பட்டார் என்ற ஸ்டோரி நமக்கு தெரியும். So now we know the story very well of Joseph. தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே நாடு கடத்தப்பட்டார், விற்கப்பட்டார். So he was sold by his own brothers. அதற்கு பிறகு மீண்டுமாய் எல்லாரும் ஒன்றாய் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. குடும்பமாக எல்லாரும் எகிப்திலே செட்டில் ஆனார்கள். Then they had a chance to meet everyone and they got settled in Egypt. அதற்கு பிறகு 400 ஆண்டு காலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். Then later on for 400 years they went through a lot of struggle. யோசேப்பை அறியாத ராஜா வந்த பிறகு நிறைய கஷ்டம் வந்துச்சு. So that was when the Pharaoh who didn't know Joseph. தேவ ஜனங்களை விடுவிக்க காப்பாற்ற தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். So Lord chose Moses to free them. மோசே பலமுறை பார்வோன் இடத்திலே போய் ஜனங்களை அனுப்ப வேண்டும், எங்கள் மக்கள் அடிமையிலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே கஷ்டப்படுறாங்க, நியாயமா நிறைய பேசி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. So Moses went to Pharaoh to request to leave the people, but he didn't listen to him. மோசே ஆண்டவர் சொன்ன உடனே போன ஆள் கிடையாது. And Moses also he didn't go immediately. மோசே வேற யாரும் இல்ல, நீங்க தான். Moses is just not someone else. மோசேய தனியா ஒரு போட்டோல பார்க்க ஆசைப்பட வேண்டாம். You do not see Moses in a separate photo. மோசேயை பார்க்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கு வீட்டிலே போய் கண்ணாடி நிலை கண்ணாடிக்கு முன்னே நின்று பாருங்கள், மோசேயை நீங்கள் காணலாம். So if you want to see Moses, you need not go anywhere else, just go stand in front of the mirror. ஆண்டவர் You can சொல்ற see எதற்கும் கீழ்ப்படியாத நம்மை போல தான் அவரும் இருந்தார். So he was also like us who never listens to God's word. போனா போக மாட்டாரு, ஏதாவது கேள்வி கேட்பாரு, நான் எப்படி போக, எனக்கு எப்படி தெரியும், அட்ரஸ் கேட்பாங்க. ஆண்டவர்கிட்டயே அட்ரஸ் கேட்டாலும் மோசே. So he'll ask multiple questions like where should I go, when should I go, where, address and everything. கடைசியாக ஒரு வழியாக ஓகே நீ சொல்ற மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆரோனை அழைச்சு கொண்டு பார்வோன் இடத்துல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். And at last he accepted and he went to meet Pharaoh and to support Aaron was there. பார்வோனிடம் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க போக வேண்டும், எங்களை விடுங்கன்றார். So he said to Pharaoh, we should go and worship our Lord, so let us go.
எதுக்கு போறனாலும் போகலாம், ஆனால் ஆராதனைக்கு போகிறதுக்கு பார்வோனை விட மாட்டான், பிசாசு விட மாட்டான். So they would have led for anything, but Pharaoh would have never let the people to go and worship, and the devil will also not let them. எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம், ஆனால் ஆராதனை விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய இடையூறுகள் வரும். So you can go wherever you want, but when you start to go to worship, there will be lots of trouble. ஆராதனைக்கு போகலாம், இந்த வாரம் சரியாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆகும்போது என்னமாயிலும் பிரச்சனைகள் வரும். So when we prepare ourselves to go on time to worship, we will have hurdles. நல்லா இருந்த பிள்ளைக்கு வயித்தால போகும். So would have been fine, but suddenly we may have வழக்கத்துக்கு மாறா பிள்ளை ஓவரா தூங்கும். So our kid might sleep too much. உங்களுக்கே தலை சுத்தவும் ஆரம்பிக்கும் சில நேரம். Sometimes we might get dizziness. இதெல்லாம் ஆராதனைக்கு விரோதமான சக்திகள். So these are all things that's happening against worship. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனைக்கு விரோதமான சக்திகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. So let's pray that I pray against. ஆராதனையில நம்ம எல்லாரும் ஜெயிக்க வேண்டும். So we should all win over in ஆராதனைக்கு புறப்படுறதுல ஜெயிக்க வேண்டும். we should win over. ஆராதனைக்கு ஆயத்தமாகறதுல ஜெயிக்க வேண்டும். We should get ready to go to ஆராதனை worship. ஸ்தலத்துக்கு வந்து சேர்றதுல ஜெயிக்க வேண்டும். We should have victory in ஆராதனையில coming வந்து here. உட்கார்ந்துட்டு அந்த கான்சென்ட்ரேஷன்ல நாம ஜெயிக்க வேண்டும். We should win over. We should have concentration once we come இங்க to worship. உட்கார்ந்துகிட்ட ஓ பாஸ்டருக்கு இன்னைக்கு எழுப்புதல் வந்துருச்சு, எங்க போய் முடிக்க போறாரோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு வேற காரியங்களை யோசிக்க கூடாது. So we shouldn't be thinking Pastor got revelation on, so we don't know when he's going to finish and where he's going to finish. ஆராதனை மிக முக்கியமானது. Worship is very important. ஆராதனை பேச்சு பேசினாலே பிசாசுக்கு பிடிக்காது. So devil will never like if we talk about worship. சோ பார்வோன் அதனால தான் சொல்லுகிறார். So that's why Pharaoh says. வசனம் சொல்லுகிறது 5:2 சொல்லுகிறது, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? So Pharaoh said, who is the Lord that I should obey his voice and let Israel go? என்ன பேச்சு இது? யாரு யாரை பார்த்து யாருன்னு கேட்கறது? So he's asking who is the Lord. சரிங்களா? இப்போ பார்வோனுக்கும் சொல்லணும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தேவ ஜனங்களின் ஆண்டவர் யார் என்பதை பார்வோனுக்கு சொல்லியாக வேண்டும். So now we should say who our Lord is to Pharaoh. இங்க இருக்கிற நம்மள நிறைய பேருக்கு இன்னும் ஆண்டவர் யாருன்னு தெரியல, உங்களுக்கும் சொல்லணும். So even among us we don't know who our Lord is. I should also tell you. ஆண்டவர் யாருன்னு நல்லா தெரிஞ்சவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். So when we know who our Lord is, our life will be different. ஆண்டவர் யாருன்னு தெரியாதவன் அழுதுகிட்டே இருப்பான். So one doesn't know who our Lord is, he'll just be crying. ஆண்டவர் யாருன்னு தெரியலனா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். If he doesn't know who our Lord is, he'll just be depressed. ஆண்டவர் யாருன்னு தெரியாதவன் எப்போதும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருப்பான். So if he doesn't know who our Lord is, he'll be going through ஆண்டவர் stress. யாருன்னு தெரியாதவன் முகத்துல சந்தோஷம் இருக்காது. If he doesn't know who our Lord is, he'll not be having a happy face. ஆண்டவர் யாரு அப்படின்னு தெரியலன்னு சொன்னா இந்த ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு போக விருப்பமே இருக்காது, ஏன்னா இவனுக்கே தெரியல. If he doesn't know who our Lord is, he'll not be interested in spreading gospel. ஆண்டவர் யாருன்னு தெரியலன்னா அவரை புகழ முடியல, பாட்டு பாட முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, அப்படியே ஆஃப். If he doesn't know who our Lord is, he can't worship, he can't glorify, he can't spread gospel, he can't do anything. He'll just நம்முடைய be off. மொபைல் தான் ஆனா இருக்கு, ஆனா நம்ம கிறிஸ்டியன் லைஃப் ஆஃப்ல இருக்கு. It's just our mobile is on, but our Christian life is off. என்ன ஒரு தைரியமான கேள்வி, நான் போக விடுவதற்கு அவர் யார்? Such a question that Pharaoh asked, who's that and why should I let them go? பார்வோனே யாருன்னு சொல்லவா, என் ஆண்டவர் யாருன்னு சொல்லவா உனக்கு? So we should tell Pharaoh that who our Lord is. அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் தேவன் யார் என்று உனக்கு நான் சொல்லட்டுமா? My dear people, let me tell who our Lord is. ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர் யாருன்னு இன்னைக்கு சொல்லவா உங்களுக்கு? And my dear people who are watching over online, let me tell you who our Lord is, the Lord I worship. சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா தம்முடைய ஜனங்களின் பெருமூச்சை கேட்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Our Lord is the one who hears our groaning. யாத்திராகமம் 2:24, யாத்திராகமம் 6:5 ரெண்டு வாசிங்க பாப்போம். Exodus 2:24 and Exodus 6:5. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். So God heard their groaning and God remembered his covenant with Abraham, Isaac and Jacob. Exodus 6:5. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆமென். உடன்படிக்கையை நினைத்தேன். அதாவது பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். So our Lord is the one who hears our groaning. So பெருமூச்சு
எல்லாரும் இப்போ ஒரு தடவை ஒரு பெருமூச்சு விடுங்க பார்ப்போம். எப்படி பெருமூச்சு விடுறீங்கன்னு பார்ப்போம். Just everyone sigh for us. உள்ள நிறைய பிரச்சனை. பெருமூச்சு காரணம் நிறைய பிரச்சனை. ஒரு முறை நான் வந்து ஒரு சின்ன பைபிள் கிளாஸ் எடுத்துக்கொண்டிருந்தேன். So I was taking Bible class once. அந்த கிளாஸ் வந்து பேப்டிசத்தை பற்றி. That class was regarding baptism. அன்றைக்கு ஒரு டிஎல்சியிலே ரொம்ப வைராக்கியமான ஒரு குடும்பம் வந்து அமர்ந்திருந்தார்கள். So there was a very a good family there. நான் கிளாஸ் எடுக்க அந்த அம்மா வந்து அப்படினாங்க. So when I was taking class, she was just sighing and groaning about it. முடிஞ்ச பிறகு என்னம்மா கிளாஸ் டைம்ல பெருமூச்சு விட்டீங்களே என்னம்மான்னு கேட்டேன். So after class, I asked her, why were you signing about that? இதுதான் சத்தியம்னு தெரியுது. எங்க வீட்டில் என்ன சொல்றாங்களோ சத்தியத்தை கீழ்ப்படிய விடுவாங்களா தெரியலையே, அதுதான் பெருமூச்சு. So she was worrying about so what their family members would say about. நான் ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். So I just prayed and I sent her. அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க எல்லாம் ஞானஸ்தானலாம் எடுத்து நம்முடைய சபைக்கு மரண பரியந்தம் அவர்கள் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். So after a few years, she came to our church and she was here until her death. நம்முடைய ஆண்டவர் பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர். So our Lord is the one who hears our groaning. 400 ஆண்டு காலம் தேவ ஜனங்கள் பட்ட பாடுகள், அவர்கள் ஆளோட்டிகள் நிமித்தமாய் அடிக்கப்பட்டது, ஓவர் டைம் பார்க்க வைத்தது, நிறைய செங்கல் அறுக்க வைத்தது, அவர்களை பண்ணின இம்சை, தமிழ்ல அதுதான் எனக்கு தெரியுதுமா, தமிழ்ல இம்சப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறேன். I don't know what you want to translate. I don't know. So they were torturing, they were enslaved by the Pharaoh's Okay, servants. torturing, right word. பயங்கரமான உபத்திரவப்படுத்தினார்கள். That's right. ரொம்ப உபத்திரவப்படுத்தினார்கள். அவ்வளவு உபத்திரவத்தின் அந்த பெருமூச்சல், யாடா நம்மளை காப்பாற்றுவா, எங்க போச்சு எங்க ஆபிரகாமின் தேவன் எங்கே போனாரு, யாக்கோபின் தேவன் எங்கே போனாரு, ஈசாக்கின் தேவன் எங்கே போனாரு, யோசேப்பின் தேவன் எங்கே கேள்வி. So they were wondering who's going to come and save them. They were seeking where is our Lord of Abraham, where is the Lord of Isaac. தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். So my dear people, I'm going to share a good message. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், he is in our midst today. So the Lord of Abraham, the Lord of Isaac, the Lord of Jacob, அவர் நம்மது மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? உன்னுடைய பெருமூச்சை, உன்னுடைய கூக்குரலை, உன்னுடைய அழுகையை, உன்னுடைய நிந்தையை, உன்னுடைய அவமானத்தை அவர் அறிந்தவர். He knows all our bad days. அதனால தான் he raised Moses. அதனால தான் he chose Moses and brought him there. மோசஸை எழுப்பி விடுதலையாக்க உதவி செய்ய கொண்டு வந்தார். So he brought Moses there so that they can be released. அந்த வசனத்துல ஒரு சொற்றொடர் கவனிக்க வேண்டியது இருக்கு. So we have to see something in the verse. யாத்ராகமம் 2:24 வாசிங்க மறுபடியும். Exodus 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கை, தாம் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. So he remembered the covenant he made with நியூ டெஸ்டமென்ட்ல நமக்கு உடன்படிக்கை எது? So what's our New Testament covenant? பேதுருவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஞானஸ்தானமாகிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்க ஆண்டவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை அங்கீகரித்து அதை நினைவு கூறுகிறார். So how he remembered the covenant with the forefathers, similarly he also remembers the covenant he made with us. உங்களுடைய பெருமூச்சு, உங்களுடைய கஷ்டம், உங்க கவலை, உங்க நிந்தை, உங்க அவமானம் எல்லாம் அவர் அறிகிறார். So he knows all our bad days. He knows each and every. இஸ்ரவேல் மக்கள் அனுபவிச்ச மாதிரி பாடுகள் நமக்கு இல்ல, ஆனா வேற மாதிரி நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். We are not exactly feeling the exact same way how Israelites felt, but we also going through some அவங்கள மாதிரி செங்கல் அறுக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். If you're also making bricks, just lift up your hands and say amen. நீங்க செங்கல் அறுத்ததில்ல, செங்கல் எடுத்ததில்ல. You have never did that. ஆனா நம்ம வாழ்க்கையில வேற டைப் ஆஃப் ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணலாம். But we do face different types of troubles in our life. இருந்தாலும் பார்வோனுடைய கேள்வி, யாரவர் என்றால் தன்னுடைய சொந்த ஜனங்களை நேசிக்கிற ஆண்டவர்.
But if Pharaoh asks who that is, our Lord is the one who loves his own people. தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். Our Lord is the one who hears our groanings. இன்னைக்கு உனக்கு நல்ல செய்தி, நீ உடன்படிக்கை பண்ணின அந்த ஆண்டவர் உன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக உனக்கு உதவி செய்ய நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். So the good news is the Lord remembers the covenant he made with us and he's there to help us. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் ஆண்டவர் என் காரியங்களை குறித்து அக்கறையா இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that our Lord is concerned about us? So இந்த இடத்துல தான் நம்ம ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். So this is where we should understand something clearly. பால் சொல்லும்போது சொல்றார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. So Paul says whatever the thought the Christ has, you should also have the same. ஆண்டவருடைய பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும். We should have the characteristics of Lord. பெருமூச்சு விடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உதவி செய்ய வருவார் என்றால், So he said he's going to come in our life where we are groaning and உங்கள் sighing தெருவிலே now. பெருமூச்சு விடுகிற மக்களுக்கு நம்முடைய பதில் என்ன? So what's the answer for this? நம்முடைய மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு, இயேசு தெரியாமல் மரிக்கிற மக்களுக்கு நம்முடைய பங்கு என்ன? So what's the part do we have for the people who are dying without knowing Jesus Christ? கடன் தொல்லையினாலே அநேகர் தூக்கிட்டு மரிக்கிறார்களே, அவர்களுக்கு இயேசு உதவி செய்வார் என்ற செய்தி போய் சேரவில்லையே, நம் பங்கு என்ன? So there are so many people who are committing suicide due to this financial நம்மோடு பஸ்ஸிலே issues. பயணம் செய்பவர்கள், ட்ரெயினிலே பயணம் செய்பவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவுகள், நிறைய பேர் they are going to the hell fire. அவங்க அப்படியே ஆக்கினைக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய பதில் என்ன? There are so many people who are going through hellfire, but what's our answer and part in it? நம்மை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்கள் என்றால், If we know that we have a Lord who loves us, நம் பேரிலே கரிசனை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் அறியும் பட்சத்தில், if we know that we have a very loving God for us, நாமும் நம்முடைய ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டும். we should also care for our people. நம்முடைய ஜனங்களை நேசிக்க வேண்டும். We should love our people. நம்முடைய ஜனங்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். We should take off their நம்முடைய tears. ஜனங்களின் கவலையை போக்க வேண்டும். We should make sure they are happy. அவளுடைய கேள்விகளுக்கு பதில் உங்கள் கையிலே இருக்கிறது. We have the answers for their questions. அவளுடைய வியாதிகளுக்கு மருந்து உங்கள் கையிலே இருக்கிறது. We have the medicine for their diseases. தேவனுடைய வார்த்தை உங்களிடம் இருக்கிறது. We have the answer with us. We have the words of Lord. அவர்களை விடுதலை ஆக்குகிற அந்த கிருபையை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். Lord has given us the grace for that, anointing for that. முழு சபையும் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். So whole church should understand the முழு Lord. சபையும் ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். You should know who our Lord is. பார்வோனை போல அவநம்பிக்கையான கேள்விகளை கேட்க கூடாது. We should not ask questions like Pharaoh's. நம்முடைய ஆண்டவர் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன். Our Lord is the one who hears our சொந்த groanings. ஜனங்களுக்கு உதவி செய்கிற தேவன். He is the Lord who helps the people. விசுவாசிகளே, நாம் தினந்தோறும் நல்ல சுவாசிக்க தேவன் கிருபை தருகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய அற்புதம். My dear believers, if Lord is giving us the air to breathe, then know how wonder our God is. 10 வாதைகளை தாண்டி ஜனங்களை காப்பாற்ற வேண்டியதா இருந்தது. He had to save the people even after 10 plagues. நாமும் நிறைய வாதைகளை தாண்டி வந்திருக்கிறோம். Even we crossed several. சிறு வயதிலே நமக்கு வந்த ஃபீவர், We had fevers in our childhood. தேவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். We were saved by Him. சிறு வயதிலே வந்த அம்மை நோய், காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். We had chicken pox and we were saved by Him. எத்தனையோ முறை வயித்தால போய் பேதியாகி காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். We had dysentery so many times, but still we were saved. எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமான கொரோனா வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். Beyond all this, we had corona and still we are saved. அதற்கு முன்பதாக ஒரு ப்ரீ ட்ரையல் மாதிரி சிக்கன் கொனியா வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி நிறைய அதில் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். And we were saved by plenty of diseases and sickness. காப்பாற்றப்பட்டவர்களுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். So we should have the feeling that we were saved. எத்தனை பேர் தேவன் தான் என்னை காப்பாற்றி என்னை உயிரோட வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியும்? How many of you can tell that Lord saved you from all those? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? அப்படியே ஒரு நிமிஷம் தேவனை மகிமைப்படுத்தணுங்க. உயிரோடு இருக்கிறதுக்காக மகிமைப்படுத்தணும். Let's glorify Him for we are living. 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. Hallelujah. Then sings my soul, my Savior God to thee. Hallelujah. Then sings my soul, My Savior God to thee. How great thou art, how great
my soul, my Savior God, to Thee. How great Thou art! Great He is. How great Thou art! From bottom of our heart, once again. Then sings my soul, my Savior God, to Thee. Yes, Lord. How great Thou art! How great Thou art! Then sings my soul. Then sings my soul, my Savior God, to Thee. How great Thou art! How great Thou art! How great Thou art! How great Thou art! Amen. So Lord is the reason that we are all alive today. நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். He hears our groanings. நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். He have wept, he have நாம் wiped our எப்ப ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னமோ அதுக்குள்ள எல்லா 16 விதமான ஆசீர்வாதங்கள் உள்ள இருக்கு. So once we confess that we are blessed, that he has given us all the நம்மளை blessings. மீட்டார், நம்மை காத்தார். He is saving us from everything. எத்தனையோ பேருக்கு தெரியாது. So many might not know this. ஒரு முடிவு எடுக்க வேண்டும். You should take a decision. நிறைய பேர் இந்த தேவன் யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. Many of you are asking who the Lord is. எத்தனை பேருக்கு இந்த தேவனை நல்லா தெரியும்? கைவர்த்தி காட்டுங்க. How many of you know who our Lord is? நல்லா கைவர்த்தி காட்டுங்க பாப்போம். Raise up your hands. தெரியும்ல? தெரிஞ்சதை சொல்லணும். So we should know what we know about him. Sorry, we should share. நாம் சொல்லவில்லை என்றால் அவர்கள் எப்படி அறிவார்கள்? So if we don't tell other people, how will they know? நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். So we have the solver amongst us, our Lord. தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்லி ஜெபிங்க. So spread the gospel and pray for them. வாரத்துல ஒரு முறை சிஎல்சிசி விசுவாசிகள் புருஷனும் மனைவியுமா கையை கோத்துட்டு போய் உங்கள் நண்பர்களுக்கு இந்த இயேசுவை சொல்லி அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய பெருமூச்சிலிருந்து அவங்கள காப்பாற்றுகிற ரட்சிக்கப்படக்கூடிய அந்த விடுதலை பெறக்கூடிய அந்த ஊழியத்தை கண்டிப்பா செய்யணும். Every week, husband and wife go meet people, spread the gospel, let them be saved by our Lord. That's why he has kept us alive. Let's clap our hands and glorify our Lord. அமர்ந்து கொள்ளலாம். Let's be seated. ரொம்ப முக்கியம் இல்ல? It's very important. எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. This is a very important thing to ஏன்னா know. அந்த தேவன் எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். So he have just there were days then we didn't know who he was. நாம ஒரு காலத்துல சத்தியம் தெரியாம இருந்தோம். We didn't know who he was. We didn't know the promise. வேலை இல்லாத போது ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை தாங்க ஆண்டவரே. So we were crying and pleading for a good job. நல்ல வேலை கொடுத்துட்டாரு. He gave us a good job. இப்போ ஆண்டவர்ட்ட என்ன? Now what are we praying? நீங்க கொடுத்த வேலையை வச்சிக்கிட்டு நான் உங்க வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு எங்க நேரம்? Now we are telling him that you gave us the work and I do not have time to do your ministry. இந்த தேவன் யாருன்னு தெரியும்ல? You know who our Lord is. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். So Lord can give, he can also take it back. மெல்ல உங்க காதுல வந்து யோபு சொல்லுவார். So he'll come to us and tell us slowly. வேலையை கொடுத்தவர் வேலையை எடுத்துற போறாருடா, கவனம். Be careful, he can give you and can also take it out from you. சுகம் தந்தவர் சுகத்தை எடுத்துற போறாருடா, கவனம்.
Be careful, he can give you பணம் the தந்தவர் relief. பணத்தை எடுத்துட்டு போறாரா? கவனம். Be careful, he can give you money and also take it out. இவ்வளவு அன்பான தேவன் நம்முடைய தேவனாய் இருக்க, இவ்வளவு அன்பும் கிறிஸ்துவின் அன்புல நிரப்பப்பட்டு கவலையிலையும் கண்ணீர்லையும் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய சேவை செய்யத்தான் தேவன் நம்மை உயிரோടെ வைத்திருக்கிறார். The reason that Lord has kept us alive is to go and share the gospel to his people. மௌனமா இருக்கவே கூடாது. We should never be quiet. யாத்திராகமம் 16, 14, 15, 31. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். 15, 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். ரைட். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிலிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. திரள் கூட்ட ஜனங்களை வழிநடத்தி வரும்போது சாப்பாடு இல்ல, ஆண்டவர் அவர்களை போஷித்தார். So Lord fed all those thousands of நம்முடைய people. மக்களை ஆண்டவர் அதிசயமாய் போஷிக்கிறவர். He miraculously fed each and every one of them. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. So our Lord is the one who does supernatural things. உங்கள் வாழ்க்கையிலே இந்த தேவன் யார் என்பதை உணர்ந்து நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்வார். When you know who our Lord is, when you trust in him, he does supernatural things. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya, ஹalleluya. சின்னதோ பெருசோ அதிசயமான காரியங்களை அதிசயங்களை காண செய்கிற தேவன். Small things are the big ones, but still he does miraculous things. இந்த வாரத்திலே சிலருக்கு அற்புதம் தேவை என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். You might be waiting for a miraculous thing to என்னோடு happen. விசுவாசித்தால் நீங்கள் தாராளமாக ஆமென் சொல்லலாம். இந்த வாரத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்ய முடியும். If you believe, you can say amen along with me. என்னோடு கூட விசுவாசித்தால் இந்த மாதத்திலே எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். Lord can do supernatural things in this month. நான் அழுத்தி சொல்றேன், trust God, trust God, trust God. ஆண்டவர் நம்புங்க. I'm telling you strongly, do trust Lord. அநேக நேரங்களிலே தலை நிறைய டவுட்ஸ் ஓடையே வாழ்கிறோம். There are times that we are filled with doubts and கரம் உயர்த்தி questions. சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing that the Lord can't do. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாம் செய்கிறவர். He does everything even if we don't have anything. லட்சோபலட்ச மக்களை வழிநடத்தி கொண்டு போன மோசேயினுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் சாப்பாடு கேட்டு அழுகும்போது என்ன செய்ய முடியும்? அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். So when people were going, they didn't have food, but still God does என்னை miraculous ஆண்டவர் things. ஊழியத்துக்கு அழைச்சா அந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க அவர் அற்புத தேவனாய் இருக்கிறார். So Lord brought me to this ministry and he did all the miraculous things and he's guiding me. சகோதரா, நீ கல்யாணம் பண்ணிட்டீனா உன் மனைவிக்கு சாப்பாடு துணி மணி எல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு தேவன் போதுமானவராய் இருப்பார். If a man is married, he will give him enough finances and everything to take care of his அந்த wife. பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு எல்லாம் செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். If you have kids, Lord will bless you with everything that you can உலக take care கவலைகளை of விட்டு them. ஒழிக்க வேண்டும். Just come out of this worldly உலக பாரத்தினாலே எப்போது கவலை கொண்டு இருக்க கூடாது. Do not be worried about the world. தேவனுடைய பிள்ளைகள் மேலான காரியங்களை சிந்திக்க பழக வேண்டும். கரங்களை தட்டி உற்சாகமாக, மேலான காரியங்கள். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, மேலான காரியங்கள்னு. So we should think. Come on. So we should think about the high winds, the good. மேலான காரியங்களை சிந்திங்க. என்ன மேலான காரியம்? Higher things. Higher things. So we should think about மேலான the higher காரியங்கள். மேலான காரியம் என்ன? மேலான காரியம். So what's the higher things? பரலோகத்துக்கு அடுத்த விஷயங்கள். It's the heavenly thoughts. தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள். The Lord, the one that Lord's expecting us to think பூமிக்குரியவைகளை about. அல்ல. You should not think about the earthly ones. பரலோகத்துக்கு அடுத்தவைகளை சிந்திங்க. Think about the heavenly. பூமிக்குள்ளதை எல்லாம் சூப்பரா கொடுப்பேன்னு தானே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். எல்லாம் உங்களுக்கு வரும். Because Lord has already promised that He'll give you everything in this earth. ஆனா பரலோகத்திற்கு அடுத்தவைகளை சிந்திங்க. So we should think about the மேலானவைகளை heavenly சிந்திங்க. thoughts. Have higher thoughts. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். Lord will do supernatural things. ஒரு சின்ன சாட்சி. A small testimony. நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே நிறைய எனக்கு மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் ஃபெய்த் ஸ்டோரின்னு பேர். விசுவாச சம்பவங்கள் நிறைய இருக்கு.
When I started my ministry, there are so many testimonies that I could share. நான் உடுமலைப்பேட்டையிலே ஊழியம் தொடங்கின ஆரம்ப நாட்களிலே என்னோடு எப்போதுமே ஒரு 5 பேராலும் வாலிபர்கள் இருப்பார்கள். When I started my ministry in Udumalapet, there were like at least 5 young people. 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எங்களுக்கு எந்த விதமான இன்கமும் கிடையாது, ஆண்டவரை நம்பி ஊழியத்தை செய்தோம். So I should feed all those 5 people and I didn't have any sort of income, but I should still take care of them. ஏற்கனவே ஒரு சில தினங்களாக அந்த டைமில் ஒரு 3 நாட்களுக்கு மேலே உணவு இல்லாமல் தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஊழியம் செய்துட்டு இருந்தோம், வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு. So there were times when we were just drinking water for 3 days and doing ministry. அப்போது நாங்கள் டீமாக ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிறோம். காரணம் என்னென்னா பஸ்ஸுக்கு பைசா கிடையாதுங்க, அதனால் நாங்கள் நடந்து தான் போகணும், நிறையா நடந்து தான் போனோம். So as a team we went to a village, but our travel mode was always, majority of the times it was walking, but because we didn't have enough money to travel in bus. போகும்போது தோட்டங்களிலே அந்த வயலில் தண்ணீர் பாய்ச்சுவார்கள், அங்கே நின்று அந்த தண்ணீரை இளநீர் தண்ணீர் போல இருக்கும், அதை குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் போவோம். While passing through in the farms, we just used to drink water, nothing else, just water, and we were walking by. என்னுடைய டீமில் இருந்த ஒரு சகோதரன் சொன்னார், முன்னாடி கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்பதாக ஒரு எப்படியோ 100 or 200 மீட்டர் நல்ல தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி கதிர்களை ஏற்றி கொண்டு போகிறது. So one young man, he told there were like crops there. புல்லக்காட்டில் கதிர்களை ஏற்றி கான் ஏற்றிட்டு போகிறாரு. So there were corns in the bullock cart, so for like 200 meters. நல்ல டிஸ்டன்ஸில் வண்டி போதுமா? So he saw a bullock cart coming with corns. எங்க டீம்ல உள்ள ஒரு தம்பி சொல்றாரு, பசி கொடுமை தாங்க அண்ணே, நம்ம 5 பேர் இருக்கோம், ஒரு 5 கதிரை எடுத்து அவர் நமக்கு நேரா வீசினா எப்படி இருக்கும்? So the young man was telling, brother, I'm really very hungry, just think how it will be if he just throws like 5 corns for us. ஆனால் நாங்கள் பேசுனது, அந்த தம்பி பேசுனது அவருக்கு கேட்காது, ஏன்னா அவருக்கு தூரத்தில் போயிட்டுருக்காரு. But he's really far away that he can't hear the young man. நான் சொன்னேன், சும்மாரா நீ ஒரு ஆள் எதையாலும் உளறிட்டே இருப்ப, பிசாம இருறானே. I just told him, just stop blabbering, don't tell this. டீம் லீட் பண்ணுறது நான் தானே, அதனால் அப்பப்போ அவங்களெல்லாம் ஷட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாலும் பேசிகிட்டே இருப்பாங்க பசி கொடுமை வரும்போது. When they're all starving, they used to blabber something. I used to just shut them up. வண்டிக்காரர் வண்டியை நிறுத்திட்டாரு. And suddenly, the man who was riding it, he stopped the bullock cart. நாங்கள் கிட்ட போக ஆரம்பித்த உடனே, when we went nearby, இவன் கேட்ட மாதிரியே எழும்புனாரு, 5 கதிரை எங்களுக்கு நேராக வீசி போட்டோம், மக்காச்சோளம் எங்களுக்கு நேராக வீசி போட்டுட்டு மாட்டு வண்டியை கிளப்பிட்டு போயிட்டார். Just as the young man said, he just stood up and threw 5 corn to us, and he just went on his own. எப்படி அற்புதம் தெரியுமா அது எங்களுக்கு? 3 நாள் சாப்பாடு இல்லாத எங்களுக்கு கிடைச்சது, ஆளுக்கு ஒரு கதிரை சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த தோட்டத்தில் தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் குளித்துக்கு நாங்கள் போனோம். That was really a very miraculous thing for us because we didn't have any food for last 3 days. So we had the corn and we drank some water again in the next farm and we continued our ministry. இந்த இடத்துல ஒரு சின்ன ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். I would like to share a small advice to you. ஊழியர்களை பற்றி பேசுறது, ஊழியர்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, ஊழியர்களை இலக்காரமாக பேசுறது, ஏளனமாக பேசுறது, தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. Never talk bad about the people who are doing ministry. ஒருவனை தேவ ஊழியத்துக்கு தேவன் எத்தனை பாடுகளின் வழியாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஸ்டோரி தெரியாம பேசக்கூடாது. Because we might never know the path they came through. ஆண்டவர் எப்படியெல்லாம் கஷ்டத்தின் பாதையிலே அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் உடைச்சு உருவாக்கி ஆண்டவருக்காக தேவ சேனையாக நிற்பதற்காக ஒரு கூட்டத்தை எழுப்ப, ஒரு உத்தம கூட்டத்தை எழுப்ப உருவாக்கி இருக்கிறார் என்ற அந்த பின்னணி தெரியாத பேச்சுக்கள் தவறு. We should not talk without knowing the backstory that how they were built up for the Lord, to stand for Lord. இந்த காலங்களெல்லாம் விசுவாசிகள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச பழகிட்டாங்க. But in this time people are just talking rubbish about ministry. இதே பாதையிலே நீங்கள் கடக்க வேண்டியது வந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இதிலே கடந்து போயிருப்பீர்களா? என்ன நிறைய பேர் ஓட்டமா ஓடி இருப்பீங்க. Just அவ்வளவு tough experience. Just imagine if you were in the same situation, would you have crossed this path? ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்,
எந்த நிலையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர், சிறிதோ பெரிதோ நம்மை போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். But I am encouraging you, our Lord is the one who does supernatural things. He can feed us, He'll feed us all the time. ₹1 காயினுக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டியது இருந்தது. There was time when I had to trust Lord for ₹1 coin. ₹1,00,000 ஆண்டவரை நான் விசுவாசிக்க கூடியவனாய் இருக்கிறேன். And today I am standing here where I'm trusting Lord for 1 lakh. பல கோடிகளுக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்க கூடிய நிலையில் இருக்கிறேன். And now today I'm in the situation where நான் I'm உங்களுக்கு trusting Lord for தைரியமாய் 1 சொல்லுகிறேன், crore. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். I believe, I'm telling you, I know that the Lord who created heaven and earth, He will help அழைத்தவர் me. எத்தனை கோடி வேணாலும் எனக்கு தருவார். He will give me whatever crores I want. உன்னை அழைத்தவர் எத்தனை கோடி வேண்டும் என்றாலும் உனக்கும் தருவார். The Lord who called you, He will also give you the same. மேட்டர் என்னன்னா, அவரை நம்பு. The thing is, you should trust Him. அவரை விசுவாசி. You should have trust on அவரை Him. கெட்டியாக பிடித்துக்கொள். Just hold Him tightly. அவர் தருவாருங்க. He will give you. எந்த மனிதனை பார்த்து நான் ஏன் பொறாமைப்படணும்? Why should I be jealous on someone else? எனக்கு தேவையே இல்லையே. It's not my need. நான் யாரை பார்த்து பொறாமைப்படுறேனோ அவங்கள விட பிரமாதமா என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். Because my Lord is the one. கைதட்டுங்க, கைதட்டுங்க. அதை விட அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். We have a miraculous Lord. ஆமென். Amen. இந்த வருஷம் புது கார் வாங்கின 2 சகோதரர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். So this year I pray for the 2 ones who got a new car. முதல் சகோதரன் நம்முடைய சகோதரன் ஜூடுக்கா நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. நல்ல நல்ல கார் வாங்கியிருக்காரு. Let's clap for ஹாப்பியா, Jude. சந்தோஷமா. அப்புறம் அடுத்தது வந்து பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் பிரதர் அனீஷ் வாங்கியிருக்கிறாரு. பிரதர் அனீஷ் வாங்கியிருக்கிற கார் இருக்க அவர் வாங்கியிருக்கிற காரு இப்போ ட்ரெண்டில் அதுதான் இருக்கு. சூப்பரான காரு. அதுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. And let's glorify Lord for brother Anish. நான் சொல்றேன், யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு தி பெஸ்ட் தரவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். I'm telling you, if you love Lord, He will just give you the best in everything. சிறந்த காரியங்களை எதிர்பாருங்க. Expect the good things. Expect the great things. அப்படி சொல்லலாம். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. Expect the higher and great things. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Attempt the great things. ஆண்டவருக்கு எது செய்தாலும் அதுவும் நல்லா இருக்கணும். So whatever we do for Lord, it should be good. ஒரு முறை நம்ம விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தேன். Once I went to one of our believers' home. அவங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பழம்லாம் இருந்துச்சு. So they had fresh bananas. ஆனால் எனக்கு கருத்து போன பழத்தை கொடுத்தாங்க. But they gave me the black spotted ones. நீங்க என்ன செய்வீங்க? What will you do? அடுத்த ஆள் இல்ல, என்னோட விசுவாசி. It's not someone else, it's my own believer. One of our believer. மனசை பார்த்தீங்களா? அதான் மனசு கருப்பு இருக்கறனால கருப்பு பழமா வருது எனக்கு. It's just the heart. பழைய ஆள்னா தூக்கி மூஞ்சில அடிச்சிருவேன். If I was in my old self, I would have just threw that on their face. Now I am a pastor, I can't do that. இப்போ நான் ஒரு பாஸ்டரா இருக்கேன், so என்னால அதை செய்ய முடியாது. ஐயோ, உங்களுக்கு தெரியுமா ஒரு பாஸ்டரா இருக்கறனால எவ்வளவு கஷ்டம்னு? Do you know what are all the difficulties I face just because of being a pastor? என்ன வேணாலும் பேசுவாங்க. They will talk rubbish. கேட்டுட்டு அமைதியா போகணும். But we should listen and just go quiet. நல்ல வேளை நான் பாஸ்டர் ஆகலைன்னு உட்கார்ந்திருக்காங்க. So there are people thinking now, God's grace, I didn't become a pastor. உரலுக்கு ஒரு பக்கம் இடி. உரலுக்கு ஒரு பக்கம் இடி. உரல் தெரியுமில்ல? உரல் கிரைண்டர். உரலுக்கு ஒரு பக்கம் இடி. மத்தளம் தெரியுமில்ல? மிருதங்கத்துக்கு 2 பக்கம் இடி. அப்பாவி பாஸ்டர் எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்கிறதே வேலையா போச்சு. திட்டுங்க பேசுங்க. அதுல நீங்க நல்லா இருக்கிறதா நினைச்சீங்கன்னா பேசிட்டே இருங்கோ. So they just heard pastor from all the sides. அவங்கள நான் ஹர்ட் பண்ணல. அந்த பழத்தை வாங்கி பையில வைமான்னு என் ஒய்ஃப் வாங்கி வச்சாங்க. காரில் வர்ற வழியில் தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டோம்.
But I didn't hurt them. I got the banana they gave, but when we came back our way, we just threw it out. நாங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து பழகினவங்க. We used to give fresh ones to கை everyone. உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் டீச் பண்றேன். A small teaching for believers. நேசிக்கிறவங்கள நேசிக்க பழகுங்க. Learn to love your loved ones. யாரெல்லாம் உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்களோ நீங்களும் அன்பா இருங்க. Whoever is showing love towards you, you also show them the அன்பா love. அவங்க இருக்கிறாங்கன்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. First, understand that they show love towards you. உங்க மேல அன்பா இருக்கிறவங்ககிட்ட நீங்களும் அன்பா இருங்க. If they are loving you, just love them back. உங்களை உபசரிக்கிறவங்கள நீங்களும் சிறப்பா உபசரிச்சு பழகுங்க. If they treat you with a good hospitality, treat them உங்களை the same. மனமார யாரெல்லாம் உபசரிக்கிறாங்களோ நீங்களும் உபசரிக்கணும். If they give you a good hospitality, do the same for them. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூப்பரான விஷயங்கள். It's a very good thing that our believers should learn. நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நமக்கு செய்வார். Our Lord is the one who does supernatural things. ஒருத்தரும் மேலேயும் பொறாமை படவே கூடாது. வேதம் சொல்லுது பொல்லாதவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதேன்னு இருக்கு. We should never be jealous on others. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் உற்சாகமூட்ட வேண்டும். நல்லா இருப்பதற்கு பெஸ்ட் லைஃப் வாழ்வதற்கு ஜெபிக்கணும், என்கரேஜ் பண்ணணும், அவங்கள நல்லா தட்டி கொடுத்து மேலே கொண்டு வரணும். We believers should encourage each others and have the thought that everyone should come up, grow up. இந்த மோசஸ்னு ஒரு பையன் இருக்கான். So we have a brother named Moses. அவன் இந்த ஒரு துண்டு நிலத்தை வாங்கிட்டு என்னை கொண்டு போய் காட்டினான். So he bought a very small land and he went and showed it to me. அப்போடா நீயோ நிலமோ சொல்லுமா, கேட்டுச்சா கேட்கலையா? கேட்ட மாதிரி சொல்லு. So I was like, just go away, man. ரைட். அவன்கிட்ட நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? ஏக்கர் கணக்கில் வாங்கி போடுறேன். So I was telling him, get in acres. அவன் மனுஷன் நினைக்கலாம், இருந்தா தானே வாங்குறதுக்கு. So he might think, if I have the finance, I'll get it. நீ ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் என்று நீ நம்பினால் தம்பி, தேவன் உனக்கு வாசல்களை திறப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. If you believe that our Lord, the Lord we worship is the Lord who can do supernatural things, He He will for get you. great things, move for great things. பெரிய விஷயங்களுக்காக மூவ் பண்ணுங்க. Move for great things. Lord will give you those. அவன் மட்டும் இல்லை, அவனை மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதை தான் நான் பேசுகிறோம். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃபு முழங்கால நின்று எல்லாரும் பெஸ்ட் லைஃப் வாழணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர். I'm not just telling it for one person, I'm telling it to all of you, each and every one of you. இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய கடன்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுமாங்கனே. The Lord will bring end to all the financial crisis. இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய financial crisis எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். So Lord will bring end to all the financial crisis we are facing. இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய எல்லா பொருளாதார நெருக்கங்களும் மாறும். So all this will change. ஆனால் ஒரு காரியம், மூலையில வாழாத, முழங்கால்ல வாழ பழகு. Kneel down and pray to him. மூலையில யோசி உன்னுடைய அறிவு அது குறைவுள்ளது. Don't sit in corner and just முழங்கால்ல நின்னு கேளு, ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்வார். Instead kneel down and pray to God. He will do miraculous வெறும் things. 20,000 30,000 40,000 வச்சு இந்த கட்டட வேலையை தொடங்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய வேலையை முடிச்சிருக்கிறோம்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனால் இது கூடும். Just with few thousands we started this building, but he made us complete it. என்னோடு கூட படித்தவர்கள் வந்து என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய வாழ்வு முறைகளை பார்த்துட்டு, ஏண்டா எப்படிரா? When my classmates come and see my life, they'll be like, how are you even doing this? சொல்லுங்களேன், எப்படிரா அது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனை நம்பணும். அதுக்கு பேர் தாங்க உங்களுக்கு விசுவாசி. We should trust our Lord, the one who does supernatural things. அவரோட பேசுங்க, அவரோட வாழுங்க, அவரோட நடங்க, அவரை நேசிங்க, அவரை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. எந்த நிலைமையிலும் அவரை விட்டு போயிடாதீங்க. Talk with him, walk with him, be with him, just hold him tightly, never leave him. அவரை எங்கேயாவது நிறுத்திட்டு இந்த போயிட்டு வரேன் ஆண்டவரே, அப்புறம் நான் வந்து பார்க்கறேன்னு மட்டும் போகாதீங்க. இடைவெளி இல்லாம அவரோடயே நில்லுங்க. Stay with him, stay with him, stay with him. Stay with him forever, just don't leave him and go anywhere. மன்னாவை கொடுத்தார். He gave them manna. லட்சோபலட்ச மக்களை சாப்பிட வச்சாரு. He fed each and every one of them. செங்கடலை ரெண்டா பிளந்தாருங்க. He made them walk through the
Red Sea. அது சயின்ஸ்ல ப்ரூவ் ஆகாத விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சாருங்க. Lord did miraculous things that even உங்களுக்கு science தேவன் can't prove. செய்யறதுக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தம் இருக்காது. So the miracle that Lord does, உங்களுக்கு தேவன் செய்யறதுக்கும் இந்த தெய்வீக விஷயங்களுக்கும் சரித்திரத்திற்கும் சம்பந்தம் இருக்காது. we will have no connection over the divine things the Lord does. சரித்திரத்திலேயே பார்க்காத விஷயத்தை கூட ஆண்டவர் நமக்கு செய்வாருங்க. Lord can even do that people have never seen in எத்தனை பேர் history. நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? அவர் மேல ரொம்ப விசுவாசம் வைங்க. Just trust him. அனுபவிங்க, அனுபவிங்க, Feel it, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. experience it. நல்லா அனுபவிச்சுட்டு ஆண்டவருக்கு சாட்சியா நில்லுங்க. கர்த்தர் செய்யற காரியங்களை சாட்சியா சொல்லுங்க. Experience all this and just share testimony. மிராக்கிள் நைட்டுக்கு நண்பர்களை சொல்லி வாங்க, இயேசு சுகமாக்குவார், சுகமாக்குற மீட்டிங்க்கு வாங்க, அற்புத கூட்டத்துக்கு வாங்க, இழுத்துட்டு வந்து உட்கார வைங்க. உங்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் அற்புதத்தை பெறுவார்கள். Come to miracle nights, invite your friends over. Just by your faith, Lord will make them. நடக்க முடியாதவன 4 பேர் God தூக்கிட்டு heal போனாங்க. ஒரே கூட்டமா இருந்துச்சு. சாக்கு போக்கெல்லாம் சொல்லல, கூரையை பிரிச்சு இறக்குனாங்க. சுகமாயி நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். So you know the story, it was so crowded and they just opened the roof and let him inside and he got healed. CLCC விசுவாசிகள் 4 பேர் சேர்ந்தா ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இயேசுவிட்ட இறக்க பார்க்கணும், இயேசு நிறுத்த பார்க்கணும். So a CLCC believer, if 4 of you join, you can do the same. 4 பேர் சேர்ந்தா go tell gospel ஆண்டவர் சொன்னாரு. பட் நம்ம ஆளுகள் 4 பேர் சேர்ந்தா go sit. Lord said 4 of you can join together and share gospels, but in today's world, if 4 of us join together, we are just gossiping about others. புரணி பேசக்கூடாது. We should never gossip. வீட்டுக்குள்ள பெற்றோரே, Dear parents, ஆண்டவரை பத்தி நல்லது பேசிட்டே இருங்க. talk good things about the Lord. பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடியே சபையை பற்றி நல்லது பேசிட்டு இருங்க. Parents, talk good thing about the church. பெற்றோரே, உங்க ஊழியக்காரனை குறித்து நல்ல பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பேசிட்டு இருங்க. Parents, talk good things about your pastor. உங்க பிள்ளைகள் இந்த தேவனை பின்பற்றி விசுவாசத்திலே வளருவார்கள். Because if கரங்களை நல்லா தட்டி your children will ஆண்டவரை follow மகிமைப்படுத்துங்க. this Lord. ஒரு கடைசி குறிப்பை சொல்லி நிறுத்த நான் விரும்புகிறேன். The last point. நம்முடைய தேவன் சேனைகளை முறியடிக்கும் தேவன். யாத்ராகமம் 14:26-27. Our Lord is the one who defeats the armies. Exodus 14:26. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். எந்த கடலை திறந்து தேவன் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றினாரோ அதே கடலிலே தேவ பிள்ளைகளுடைய எதிராளிகளை சேனையை முறியடித்தார். So in the sea which the people walked, he closed the same sea to defeat the armies. இந்த கடலின் வழியாய் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த கடலின் வழியாக எகிப்தின் சேனை முறியடிக்கப்பட்டது. In the same way, the Lord's people were saved. In the same sea, the armies were defeated. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எழும்பி நில்லுங்க பார்ப்போம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரா அப்படி கையை நீட்டுங்க. பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, கையை நீட்டுங்க. நல்லா சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்னு சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். நிறைய ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக வேலை செய்துட்டு இருக்கோம். பட் நம்ம ஆண்டவரோடு நின்றால், There could be so many things that's happening against us, but if we are with God, பழைய பாட்டு ஒன்று இருக்கு. there is an old song. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். தேவ பிள்ளையே, யெகோவா நம்முடைய தெய்வமானால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய தெய்வமானால் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். If Yehovah is our Lord, we not be worried for anything. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம்முடைய பக்கமாக இருக்கும். Because we have the rising hands next to us. நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் ஆண்டவர் முறியடிப்பார்.
He will take care of whatever things that comes against us. இங்கே அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு விரோதமாக பிசாசு திட்டங்களை தீட்டி உங்களை பின்மாற்றத்துக்கு நேராய் நடத்துவதற்காக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். I can see that devil is acting upon your spiritual life to just go backward. ஆனால் ஆண்டவர் உன்னை பிசாசின் கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். But Lord will never leave you to devil's hand. நீ எங்கே போனாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி கொண்டு வந்து தேவ சமூகத்திலே நிறுத்துவார். Wherever you go, Lord will lift you up and he will bring you to his presence. பிசாசின் கிரியைகளை அழித்து நிர்மூலம் பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Because our Lord, he is amongst us who can இங்கே destroy the அநேக devil's சிந்தனை plan. மண்டலத்தை பிசாசுக்கு ஒப்புவித்து பல ஆண்டுகளாகிவிட்டது, பல மாதங்களாகிவிட்டது. So if our mind is for devils, it's just cancel it and pray. Give உங்கள் it to சிந்தனை Lord. மண்டலத்திலே உங்களுடைய ஆன்மீகத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் விரோதமாய் போராடுகிற சத்துருவை ஜெயித்து உனக்கு வெற்றி வாழ்வை தருகிற ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். Because the Lord who can give victory over this is there with you. சேனை அழித்து விட்டார். He has defeated it. சேனைங்க, The army, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகள்ங்க. and Israel people were slaves. ஒண்ணும் இல்லைங்க அவங்க கையில. They had nothing. உடம்புல தெம்பு இல்லைங்க. They didn't even have enough strength. ஒன்லி கிருபையில தாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல தாங்க அவங்க மூவ் ஆனாங்க. But just by his grace and glory they walked. சேனை The army, முறையாக பயிற்சி பெற்றவர்கள், கையில தளவாட இருக்கிறது, வெப்பன்ஸ் இருக்கு. the army with proper weapons and swords. ஆனா இந்த மக்களுக்கு யார் இருக்கா? But who did they இந்த have? மக்களுக்கு என்ன இருக்கு? What did they have? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். We have the Lord with us. யாக்கோபின் தேவன் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். We have the Lord of Jacob with us. Receive the power of God. Let's receive the power of God. இந்த வசனத்துக்குள்ள அவ்வளவு பவர் இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்க கூடாதுங்க. So we have plenty of power in these verses. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். Jacob's Lord is our Lord. யாக்கோபின் ஸ்டோரியை படிங்க, ஆபிரகாமுடைய ஸ்டோரியை படிங்க, ஈசாக்குடைய ஸ்டோரியை படிங்க, ஜோசப்புடைய ஸ்டோரியை படிங்க. தேவன் எப்படியெல்லாம் அவங்களோடு இருந்து நடத்தினார். Learn the stories of Abraham, Jacob, Joseph, Isaac. Just know how Lord has guided them. என்னையும் அவர் நடத்துவார். He is also guiding me. He will also guide me. நமக்கு விரோதமா என்ன வந்தாலும் அதை சமுத்திரத்தின் நடுவிலே அதை அழிச்சிடுவாருங்க. No matter what comes, he will just destroy it in mid of the sea. ஏதோ என் வீட்டுக்கு விரோதமா யாரோ வச்சிட்டான், எவன் வச்சா என்ன, உன்னோடு இருப்பது சேனைகளின் கர்த்தர். No matter what people do against you, we have the Lord with us who defeated the armies. சிலருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு, என்னமோ எனக்கு பின்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கு. Few people have questions that something is just going on behind my back. என்ன நடந்தால் என்ன, No matter whatever என்ன happens. நமக்கு பின்னாடி நமக்கு தெரியாம என்ன நடந்தா என்ன, தெரிஞ்சு நடந்தா என்ன, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Let it happen, but we have the Lord who defeated the armies. சோ அப்படியே கண்களை மூடி இந்த நம்மோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தரை கட்டி பிடிச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Close your eyes and pray. எல்லாம் கட்டி பிடிச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ எனக்கு இவ்வளவு பெரிய சேனைகளின் கர்த்தருடைய துணை இருக்கே ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க நல்லா. Praise him, praise him from your bottom of heart. Praise him. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுங்க. அமைதியா நான் இருக்க சொல்லலையேங்க, பேசுங்க, வாயை திறங்க. இந்நேரம் வெடிக்க வேண்டாமா? ஒரு கட்டுக்கு போட்டாலே வெடிக்குது. உங்க உள்ளத்துல சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார்னு வெடிக்க வேண்டாமா? வாய்களை திறந்து நல்லா அந்த ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கடமைக்கான ஆராதனை அல்ல, ஆராதனைக்கு வந்துவிட்டு போகும்போது தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு பலத்தோடு பராக்கிரமசாலிகளா போக வேணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank you Lord, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. பார்வோனே, இப்ப தெரியுதா? Pharaoh, now do you know who our Lord is? நான் ஆண்டவர் சொல்ற கேக்குறதுக்கு அவர் யாரு? So he's asking, who is he? அவர் பேச்ச நான் ஏன் கேட்கணும்? Why should I listen to him? தன் ஜனங்களின் உணர்வுகளை புரிந்து உதவி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். Our Lord is the one who understands our feeling.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். Our Lord is the one who does supernatural things. எதிரிகளை சர்வசாதாரணமாய் அழித்து நிர்மூலம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஜனங்களை அப்படி கண்மணியாய் காக்கிறார். Our Lord is the one who can just defeat anyone who troubles his people. உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய நல்ல ஒரு வார்த்தை வருகிறது. You have a very good verse coming towards you. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். If they touch you, they touch my உன்னை eye. தொடுகிறவன் என் Apple of கண்மணியை my தொடுகிறான். eye. If they touch you, they touch apple of my eye. So அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்க பேர்ல அவ்வளவு அன்பாக இருக்கிறார். So he is that loving towards உங்களை you. யாரையும் தொடுவதற்கு அலோவ் பண்ண மாட்டார். He doesn't allow anyone to touch you. உங்களை யாரும் டச் பண்ணிட்டு சும்மா எல்லாம் போயிட முடியாது. They can't just simply touch you and go away. தேவனுடைய ஊழியர்களுக்கு அதுதான் பாதுகாப்பு. That's the protection we have. தேவனுடைய மக்களுக்கு அதுதான் பாதுகாப்பு. That's the protection for godly people. எகிப்தின் சேனையை முறியடித்தார். He defeated the Egypt's army. மைனாரிட்டின்னு நினைக்க வேண்டாம். Do not think about the minorities. நான் என்ன அற்பமான ஆளுன்னு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். Never underestimate yourself. உங்களை ஆண்டவர் பூஸ்ட் பண்ண விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். Lord is encouraging you. He's boosting you up. உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கல உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The one who's inside you is greater than the worldly one. பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். The great Lord is with பெரிய us. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். The great Lord is with us. சின்ன சாட்சியோடு நான் முடிக்கிறேன். I would like to share a small testimony. நான் கொரியாவுக்கு சென்றிருந்த பொழுது, When I went to Korea, இந்தியாவிலிருந்து பிரைம் மினிஸ்டர் போனா எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களோ, they greeted me how they would இந்தியாவிலிருந்து பிரைம் மினிஸ்டர் போனா எப்படி வரவேற்பு கொடுப்பார்களோ அதே போல எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். They greeted me the same way how they would greet India's prime minister. நின்ற இடத்துல இருந்து உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து எனக்கே என்னால நம்ப முடியல. I was not able to believe it myself. என் ஒய்ஃப் எப்போதும் ஜாலியா பேசும்போது, ஹாய் எல்லிஸ் என்ன நடக்குதாங்க அப்படிம்பாங்க. So she used to ask me what's happening there. என் டாக்டர் அப்படிதான் பேசுவா, ஹாய் எல்லிஸ் வாட்ஸ் கோயிங் ஆன் தேர். So that's how my daughter used to ask me. அதான் தேவன். That's our Lord. கனம் கர்த்தரால் வருகிறது. கனம் கர்த்தரால் வருது. Honor is coming from our Lord. சொந்தக்காரன் உன்னை அற்பமா பார்ப்பான். Your relatives may see you bad. நண்பன் உன்னை இளக்காரமா பார்ப்பான். Your friends may not treat you in a good way. உன்னுடைய அயலகத்தார் உன்னை அற்பமா பார்ப்பாங்க. Your neighbors, your society may see you in a bad way. உன்னை என்னென்னமோ லிஸ்ட்ல அவன் வச்சிருப்பான். They might have you in some random list. But you are in his list. ஆனா நீங்க ஏசப்பாவோட லிஸ்ட்ல இருக்கீங்க. You are in his list. அவருடைய லிஸ்ட்ல நாம இருக்கிறோம். We are all in Lord Jesus list. பக்கத்துல ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய லிஸ்ட்ல இருக்கீங்க. You are greatங்க, நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு 4-5 பேருக்கு சொல்லிடுங்க. Oh, he is very very great God. Thank you Jesus. Hallelujah Lord. Amma you are in his great list. பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். ஆண்டவர் செய்வார்ப்பா, கண்டிப்பா செய்வார். ஆமென். நாம் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. This place we stand is the holy one. ஓ ரபா சந்தரபரன சந்தரபரபரபலன சந்தரபா. கொஞ்ச எல்லாரும் ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசுங்க. You are standing on the holy place, okay? பரிசுத்த பூமியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ரபா பாபா பாபா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஹalleluya ஹalleluya. Speak in tongues. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கையெடுத்து காட்டுங்க பாப்போம். Oh, we thank you, Lord. You are standing on the holy ground. You are standing on the holy ground. Oh raba baba baba baba. We thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா.
Oh, we thank you, Jesus. We exalt your holy name, Heavenly Father God. Oh, may ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, may ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh, சேனைகளின் கர்த்தரே, தூய பூமியில் இருக்கிறோம். Hallelujah. Oh, we praise you, Lord. We praise you, Lord. We thank you. தூய பூமியில் இருக்கிறோம். holy groundல் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing in the holy ground. may ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Yes, We yes, thank you, come on. Lord. Oh, holy Speak God, in we tongues, praise speak you. in tongues. Holy God, we praise you. I don't know, Oh, we God praise you, wants Lord. to do something Hallelujah. Hallelujah. to some people Hallelujah. today. Oh, we praise you, Heavenly ஏசப்பா Father இன்னைக்கு God. சில ஆண்டவரே, காரியங்களை we சிலருக்கு thank you, பண்ணணும்னு Lord நினைக்கிறாரு. Jesus. We So, praise you, Lord. please, தூயரே, உம்மை give place to him. ஆராதிக்கிறோம். Give place to Oh, him. Holy God, we அவருக்கு இடம் praise you, Lord கொடுங்க. Jesus. Oh, we Allow him thank to you, Lord perform Jesus. something for you today. Hallelujah. ஏசப்பா Hallelujah. Hallelujah. அவரை பண்றதுக்கு விடுங்க. Hallelujah. We thank you, Lord. மனுஷீகத்துல We thank you, Lord. யோசிக்காம Oh, allow we him, thank allow you, him. Lord அவரை Jesus. விட்டு கொடுங்க. We thank நீங்க you, விட்டு Lord. கொடுத்தீங்கன்னா Hallelujah. அவர் உங்களுக்கு என்னமோ We செய்ய thank you, விரும்புறதை இன்னைக்கு Lord. செய்து அனுப்புவார். If you let him, he will do whatever he thinks We he want to praise you, do. Lord Jesus. We praise you, Lord. Hallelujah. தூய பூமியில நிற்கிறோம் நம்ம. Hallelujah. We are standing on the holy ground. Rabba Shanta Rabba Baba Shanta Rabba Baba Ribala Rabba Shanta Rabba Baba தூய பூமியில் நாம் நிற்கிறோம், நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் தம் தூய பூமி மீதில் நாம் நிற்கிறோம். எல்லாரும் பாடலாமா? கரங்களை உயர்த்தி. தூய பூமியில் நாம் நிற்கிறோம், நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் தூய பூமி மீதில் நாம் நிற்கிறோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, My dear good Lord, நீங்கள் யார் என்ற கேள்விக்கு நாங்கள் பதிலை பார்த்தோம். so we saw the answer for who you are. நீர் வல்லமை உள்ளவர், You are Lord Almighty. பராக்கிரம் உள்ளவர், You are the powerful Lord. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், You can do miraculous things. யாராலும் காப்பாற்ற முடியாதவர்களை காப்பாற்றுகிறவர், You can also save the ones who cannot. அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்கிறவர், You brought people out of slavery. சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறவர், You are the one who can bring out people out of curse. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், The one who can do supernatural things. தேவ பிள்ளைகளின் எதிரிகளை முறியடிக்கிறவர். You are the one who defeats the enemies of your people. சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். It's your sign that you are the Lord of நீர் armies. எங்களுக்கு பலத்த துருகமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you for கேடகமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் We ஆண்டவரே. thank you for being our shield. ஒரே இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். I'm giving all these people in your hand. எல்லாரையும் ஆவிக்குரியவர்களாய் நிறுத்தும் ஆண்டவரே. Bless them spiritually. மாம்சம் வேண்டாம், Not flesh, not in the flesh. மாம்சத்துக்குரியவர்களாய் அல்ல, Not as a flesh. people. ஆவிக்குரியவர்களாய் நிறுத்தும் ஆண்டவரே. Bless them spiritually. ஜெயம் எடுக்க உதவி செய்யும். Let them take victory. இந்த இடத்தை விட்டு போகும்போது When they leave this place, உலகத்தில் இருக்கிறவங்களை விட பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தோடு போக உதவி செய்யும். let them have the thought that they have the great God. கனத்த இதயங்கள் அகலட்டும், Widen their heart. பாரமான இதயம் அகலட்டும், Take away the burdens கவலைகள் they have. நீங்கட்டும், Take away the sorrow. கண்ணீரை எடுத்து போடு, துடைத்து போடும், Wipe their tears. சந்தேகங்களை எடுத்து போடும், Take off their doubts. பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வையும். Give a full stop for all the sorrow. இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பதை விட மேலான காரியத்தை செய்து
நற்சாட்சிகளாய் நிறுத்தும். Make wondrous things in the week and in this month, and let உம்மை them share testimony. மகிமைப்படுத்துவார்களாக, உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. Let them glorify you. தினந்தோறும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். Let them glorify you every day. இந்த தேவன் யார் என்று தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்லட்டும். Let them share the gospel. சொல்லட்டும், இந்த நல்ல தெய்வத்தை சொல்லட்டும். Let them talk about you. Let them share about. இந்த நல்ல தெய்வத்தை கொண்டு செல்லட்டும். Let them carry you. Let them talk about you. எங்க ஏரியாவுல இயேசுனா தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. No one should tell in our locality that I do not know who எல்லாரும் Jesus ரெண்டு is. கையை உயர்த்தி சொல்லுங்க, Lord use me Lord சொல்லுங்க. Lord, use me, Lord. சொல்லுங்க, use me Lord. Use me, Lord. எல்லா வாய் திறந்து சொல்லுங்க, use me Lord. Use me, Lord. Use me. ஆமாண்டவரே எங்களை பயன்படுத்தும். Yes, Lord, use us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.